அம்மா அதுவே சின்ன ரூம்மா, எல்லாரும் அங்க படுத்துக்க முடியுமா? இவங்களும் இங்க தான், இதோ இந்த இடத்துல தான் படுத்துக்குவாங்க. அப்போ ரூம்ல அது சண்முக மாமா ரூம்மா, அங்க பரணியும் சண்முக மாமாவும் படுத்துப்பாங்க. என்னத்த சொல்ல, உன்னைய பார்க்கணும்னு வந்தேன், பார்த்துட்டேன். நான் கிளம்புறேன். ம். என்ன பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏத்தி விட்டுறியா? பரணி வராத்தா? ரத்னா வரமா? அம்மா ஒரு 10 நிமிஷம் இருங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி சூடா தரேன், சாப்பிட்டு போங்க. அதை என் மருமக தானே சொல்லியிருக்கணும், நீ சொல்லிக்கிட்டு இருக்கியே. என்ன வெங்கடேஷே, போலாமா? போலாமா? நான் போய் அம்மாவை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏமா பரணி, புதுசா கல்யாணம் ஆனவங்கள கூட்டத்தோட படுக்க விட்டுட்டு நீங்க 2 பேரும் ரூம்குள்ள படுக்கிறது நல்லாவா இருக்கு? இல்லம்மா, நல்ல நாள் பார்த்து அதுக்கப்புறமா. மா, ம்? அவங்க அங்கதாம்மா தூங்க சொன்னாங்க, நான் தான் இங்க தூங்குறேன். அவங்களே ஏன் குறை சொல்றேன்? என்னமோ போடா, உனக்கு பாயில படுத்துதான் பழக்கமே இல்ல. என் புள்ள பிறந்ததுல இருந்தே மெத்தையில தான் தூங்குவான். இவனோட தலை விதி, இங்க வந்து தரையில படுத்து தூங்குறான். சரிம்மா, நான் வரேன். நான் போய் அம்மாவை பஸ் ஏத்தி விட்டு வந்துடுறேன். ம். வாமா, வா. மா, ம்? வந்து பைக்ல ஏறுமா. இல்லடா, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன், உன்கிட்ட பேசணும், வா. மா, என்னம்மா? வாடான்னு சொல்றல, வா. பரணி, என்னடி இது? இவங்க நேரடியா பேசாம குத்தி குத்தி பேசிட்டு போறாங்க. பெரியவங்க தானே, அது மட்டுமா? வெங்கடேஷ் பெத்தவங்க, ஏதோ பேசிட்டு போறாங்க, விடுறி. இல்லடி, இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. அவரு வரட்டும், பேசாம அவரு அவங்க வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சுட்டு இதுல நமக்கு தட்டி சிக்கல் அதிகமாகும். ஏய், என்னடி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? பின்ன என்னடி, அந்த அம்மா பேசுறதை கேட்கும் போது எனக்கு உடம்பே பூசி போச்சு. இல்ல, தயவு செஞ்சு அவர்கிட்ட பேசி அனுப்பி வச்சிருட்டி. வேணாம், நீ கோவத்தை கிளப்பாத. வேற ஒரு மனுஷனா இருந்தா என்னென்ன செஞ்சிருப்பான்? வெங்கடேஷ் தான் நீயே வேணும்னு இந்த வீட்ல வந்து கிடக்குறாரு, சிரமப்பட்டுட்டு இருக்காரு. பாவண்டி, உனக்காக இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மனுஷனை நீயா ஏதாவது பேசி காயப்படுத்திராத. சண்முகத்துக்கிட்ட நானே அதை பத்தி பேசுறேன், நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. என்னமோ போ, எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஏமா வண்டியில கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னா கேட்க மாட்டியா? வேணாண்டா, ஆட்டோக்கா குறைச்சலு. நீ அவ கூடவே இரு, அவளோட மனச மாத்து, அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கான்னு பார்த்தல்ல? திமிரு கொஞ்சம் கூட குறையலடா, சரியான அழுத்தக்காரி. இருந்துட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால பாத்தியா? எல்லாம் எவ்வளவு நாளைக்கு? இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தானம்மா. நம்ம வீட்டுக்கு வந்த உடனே என் வேலையை நான் ஆரம்பிச்சிடுறேன். அவளை அடக்கிடலாம். உன் முன்னாடி அவளை கை கட்டி நிக்க வைப்பேம்மா, நீ கவலைப்படாத. டேய், லேட் பண்ணாதடா, சீக்கிரமே மாசம் போயிடும். அடுத்த மாசம் நல்ல மாசம் இல்ல. அதுக்குள்ள என்னவாது சொல்லி அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாத்துக்கோ. ரொம்ப முக்கியமா, அவ நம்ம வீட்டுக்கு வந்த உடனே சாந்தி முகூர்த்தம், அதையும் மனசுல வச்சுக்கோ. பாத்துக்கலாமா? ஆட்டோ. சொன்னதெல்லாம் மறந்துட வேணாம், பாத்துக்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. பை. என்னல, என்ன ஒரே யோசனையா இருக்க? என்னாச்சு? கதவை சாத்து, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
என்னாச்சு? ஒன்றும் இல்லடா, இப்பதான் திடீர்னு தோணுச்சு. என்னன்ட்டு? இல்ல, இந்த ரூம் ஒரு மாதிரி அடைச்சலா இருக்குல்ல? அப்படியா? ஆமாண்டா. ஃபேனை போட்டு ஜன்னல் கதவெல்லாம் சாத்திடுறோம். உள்ள இருக்கிற காத்து உள்ளேயே சுத்திட்டு இருக்கு. ஒரு மாதிரி சஃபகேட்டா இருக்குடா. இல்லை, என்ன சொல்லுத? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. என்ன பண்ணுது? இல்லடா, எவ்வளவு நாள் தான் இப்படி ரூம்குள்ளேயே அடைஞ்சு படுத்து கிடக்குறது? காத்தாட ஃப்ரீயா படுத்தா கொஞ்சம் தூங்கலாம்ல. அதுக்குன்ட்டு எங்க போய் சொல்லுத? போய் கொல்லையில போய் படுத்துக்கலாம்னு சொல்லுதியா? அங்க கொசு நம்மள பிச்சு தின்னுடா. கொல்லைக்கு எதுக்கு போகணும்? ஹால்ல படுத்தா அதே காத்த என்ஜாய் பண்ணலாம்ல. எனக்கு வர வர இங்க தூக்கமே சரியா வர மாட்டேங்குது. என்ன சொல்லுத? நிஜமா தாண்டா சொல்றேன். எனக்கு இங்க சரியா தூங்கவே முடியல. சரி, ஆறு என்ன சொன்னா உன்ன? ஏய், யாரும் எதுவும் சொல்லல, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். இலே, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி உன்னை பத்தி எனக்கு ஓரளவுக்காவது தெரியாது. என்ன என்னதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? நீதான் தேவையில்லாம வெட்டி பேச்சு வளர்க்க மாட்டல. ஏன் இப்ப திடீர்னு இப்படி பேசுத? ஆறு என்ன சொன்னா? சொல்லுவேன், ஆனா நீ கோவப்படக்கூடாது. கோவத்தெல்லாம் மஞ்ச பைக்குள்ள போட்டு மூட்டை கட்டி என் அம்மா கையிலே கொடுத்து அனுப்பிட்டேன். ஒன்றும் இல்லை இப்பெல்லாம். நீ சொல்லல என்னன்ட்டு. இன்னைக்கு வெங்கடேஷோட அம்மா வந்திருந்தாங்க. அத்தை எப்போ வந்தாவ? ஏன் யாரும் என்கிட்ட சொல்லல? சாயங்காலமா ஸ்கூல் விடுற நேரத்துக்கு வெங்கடேஷ பாக்குற சாக்குல வந்திருந்தாங்க. இல்லை, என்னல சொல்ல வர? அவங்க என்ன சொன்னாவ? ரொம்ப தர்ம சங்கடப்பட வச்சுட்டாங்கடா. வீட்டுல அவர் தரையிலேயே படுத்தது இல்லையாண்டா. பாவம் இல்ல, நாம எதுக்காக அவரை கஷ்டப்படுத்தணும்? டே, இது நம்ம வீடு. சின்ன புள்ளில இருந்து நம்ம புழங்கின வீடு. எங்க படுத்தாலும் நம்ம நிம்மதியா தூங்கிடுவோம். பாவண்டா வெங்கடேஷ். அவரு பாயிலேயே படுத்த பழக்கம் இல்லாதவராம். அவரை போய் பாயில படுக்க வைக்கிறது தப்பு இல்லையா? ஏம்ல, நாமளா சொன்னோம்? அவரு தானே தரையில படுத்துக்கிறேன்னு சொல்லி அடம்பிடிச்சாவ. சரி வா, முதல்ல போய் அவர் உள்ள வந்து படுக்க சொல்லுவோம். ஏய் இருடா, உடனே அவசரப்படாத. இப்பவே போய் நேரடியா சொன்னா வெங்கடேஷும் சரி ரத்னாவும் சரி உடனே ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்ய சொல்லுத? முதல்ல சாப்பிடலாம், மெதுவா பேச்சுவாக்குல அப்படியே ஆரம்பிப்போம். சில நேரத்துல நீ உன் அம்மா மாதிரி பேசுத, சில நேரத்துல நீ என் அம்மா மாதிரி பேசுத. எப்படிதான் உன்னால இப்படிலாம் யோசிக்க முடியுதுன்னு தெரியல. ஏன்னா இது என்னோட குடும்பம். இதுக்கு எப்பவுமே எந்த விதத்துல நல்லது செய்யணும் தான் என்னோட மனசு யோசனை பண்ணிட்டே இருக்கும். சரி சரி. மாமா மாமா இந்தாங்க பால். ஏலா, நான் கையை நீட்டிக்கிட்டு இருக்கேன், கண்ணு தெரியலையா உனக்கு? குருடா நீ? ஏன் தெரியாம? நல்லா தெரியுதே. ஆனாலும் இது என் மாமாக்காக கொண்டாந்தது, அதனாலதான் நான் அவருக்கு கொடுக்கேன். இது மாமா மாமா மண்ணகட்டி மாமா. அது என்ன ஸ்பெஷல்? எல்லாமே மாட்டுப்பால் தானே? என்னல மஞ்சள் கலர்ல இருக்கு? அட, அது அப்படிதான் இருக்கும். என்ன கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சது. அது கூட இந்த பாதாம் பருப்பு நல்லா அரைச்சு போட்டு சேர்த்து கொதிக்க வச்சு கொண்டாந்துருக்கேன் மாமா. குடிங்க, நல்லா இருக்கும். Thank you. அத அவ கால்ல நல்லா விழுந்து கும்பிட்டு தேங்க்ஸ்னு சொல்ல. சச்சா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மாமா, நோ மென்ஷன். மைனி, இங்கிலீஷ்லாம் பட்டைய கலப்புறீங்களே. சுபாலா, உனக்கு பால் காய்ச்சி கொண்டாரவா? எனக்கு இந்த பாலே பிடிக்காது மைனி. எனக்கு வேணும்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். கொண்டார மாமா. ரசிகே, பால் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. தேங்க்ஸ். அண்ணே, ஏதோ பயங்கர சூடா இருக்கேனே. யாருக்கோ வயிறு எரியுது போல. வயிறு எரியுது யாருக்கோவா? எல்லாம் என் நேரம்.
மாமா இந்தாங்க. பார்த்து. ஏ ஏ என்ன இது? பால். அது தெரியுது. அவனுக்கு மட்டும் மசாலா பால், எனக்கு சாதா பாலா? அவன் இளந்தாரி பையன், நீங்க அப்படியா? வயசான காலத்துல குடுக்கறத குடிச்சிட்டு பேசாம போய் படுத்துக்கங்க. ஏய் டாடி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அண்ணன் யாரு? இன்ஸ்பெக்டர். ஆமா, ஊருக்கே தெரியாத விஷயத்தை இவரு சொல்லிட்டாரு எனக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அண்ணன் இன்ஸ்பெக்டர், ஆனா நீங்க அக்யூஸ்டுப்பா. உங்களுக்கெல்லாம் சாதா பால் கொடுத்ததுக்கே சந்தோஷப்படணும். ஏய், நாரப்பைய ராஸ்கல். எப்போ கடைசியில உனக்கு கொடுத்த பாலும் போச்சா? போய் பாடுங்க போங்க. ஐயோ, கொடுத்தது மட்டும் இல்லாம இப்ப தரையும் பாலக்கி வச்சிட்டியலா? என்னது, எனக்கு பாலும் இல்ல, சாரும் காலவாரிடுச்சு. போங்க, உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க முதல்ல போய் தூங்குங்க. ஐயோ, இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? தினம் தினம் ஒரே அக்கா போறா போச்சு. நான் மாப்பு எடுத்துட்டு வரேன், நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. ஒரு வேலைக்கு 2 வேலை. எனக்கு சாதா பாலு, அவனுக்கு மசாலா பாலா? எம்பிட்டு திமிரவளுக்கு! என்னையே அசிங்கப்படுத்தி கிண்டல் செய்தா? இல்ல இல்ல இல்ல, இவளை விடக்கூடாது, விடவே கூடாது, விடவே கூடாது. எம்பிட்டு தைரியம், எம்பிட்டு தெனாவட்டு! எலா, நான் சவுந்தர பாண்டியலா? இங்க நான் தான் சக்கரவர்த்தி. கேவலம் அந்த வெறும்பைய வீட்டுல இருந்து வந்துட்டு என்னையே அசிங்கப்படுத்துது. அங்கே விட மாட்டேன், விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். பார்த்துடுறேன். இவன் இப்படி நான் பெத்தமவன் பண்ண ஃப்ராடுத்தன எல்லாத்துக்கும் என் கூடவே இருந்தனே. அவன் என்னடனா, அவ என்னத்தையோ சொல்லுதா, அதை கேட்டு இவன் சிரிக்கான். இது என்ன, இது ரொம்ப தப்பா இருக்கே, ரொம்ப தப்பா இருக்கே. இல்ல, ஏதாவது செய்யணும், ஏதாவது செஞ்சே ஆகணும். இப்படியே விட்டோம்னா இந்த முத்துப்பாண்டியும் இந்த நசுக்கியுமா சேர்ந்து 10 மாசத்துல ஒரு குட்டியை பெத்து என்னையே தூக்கி கொஞ்சம் சொல்லுவா போல இருக்கே. நான் பெத்ததையே நான் கொஞ்சினது கிடையாது. இதுல இந்த பன்னாடையோட குழந்தைய நான் கொஞ்சணுமா? முடியாது, முடியாதுலே, முடியவே முடியாது. இல்ல, இந்த நசுக்கி ரொம்ப ஓவரா தான் போறா. அவ இழுக்கிற இழுப்புக்கு இந்த முத்துப்பணியும் சேர்ந்து ஆடுதான். விடக்கூடாதே, விடக்கூடாது. முத்துப்பாண்டியையும் இந்த நசுக்கையும் பிரிக்கணும், பிரிச்சே ஆகணும், நிரந்தரமா பிரிக்கணும். பிரிப்பேன்லே, பிரிப்பேன், பிரிச்சே தீருவேன். பாப்போம் பாப்போம், நீங்களா நானு பார்த்துருவோம். ஏ ரத்னா, இருக்கிறது 4 பேரு, அதுக்கு பரிமாற 2 பேரா? நீ உட்காரு, நான் பரிமாறுறேன். இல்லடி, நான் பரிமாறுதேன். தேவையில்லடி, சொன்னா கேளு, போய் உட்காரு. ஏய், இங்க இல்ல, அங்க போய் உட்காரு. அங்க போய் உட்காருடி. போத்த போய் மாப்பிள்ளை பக்கத்துல உட்காரு.
ஏ ரத்னா, இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காருடி. மாப்ள, மாமா அத்தை வந்தாங்க போல இருக்கு. அவர் வரைக்கும் கொஞ்சம் இருந்தா நானும் பார்த்துருப்பேன்ல அவங்கள. உடனே கிளம்பிட்டாவலாம். என்ன ரத்னா, நீ சொன்னியா? நான் தான் சொன்னேன் வெங்கடேஷ். வீட்டுக்கு தலை கட்டுனா அது அவன் தானே, அதான் சொன்னேன். அது ஒன்றும் இல்லை மாமா. அப்பாவுக்கு உடம்புல 1000 பிரச்சனை. சுகர் ப்ரெஷர்னு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், நேரத்துக்கு தூங்க வைக்கணும். அதான் வந்ததும் கிளம்பிட்டாங்க. சரி சரி சரி, அவங்களுக்கும் வேலை இருக்கும்ல. நான் தரையில தான் படுத்திருக்கேன்னு அம்மா கிட்ட சொன்னதை பற்றி பரணி சொல்லியிருப்பாங்களா? அப்பல உங்க வீட்டில் கட்டில் தான் படுத்திருப்பிய. நம்ம வீட்டில் கட்டாந்தரையில் பாய் விரிச்சு படுக்கிறீங்க. உறக்கம் வருதா? எங்க நொடிக்கு 4 தடவை இருந்துச்சு தண்ணியை குடிச்சிட்டு தான் படுத்தாப்புல. நான் கூட கேட்டேன், என்ன மாப்பிள்ள ஏதாவது முடியலையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்ட்டாரு. நான் என்ன சொல்றது? அது இல்லை மாமா. பாத்தீங்களா, அதுக்கு தான் உங்களை கட்டில படுக்க சொன்னோம். இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுல. இல்லை, நீ கனியோட சேர்ந்து படுத்துக்க, நான் அப்பாவோட சேர்ந்து படுத்துக்குதேன். மாப்பிள்ள உள்ள கட்டில் படுத்துங்க. ஆமா, உங்களுக்கு தரையில படுத்து பழக்கம் இல்லைல்ல, பேசாம ரூம்ல போய் படுங்க. இல்லை, பரவாயில்ல. ஏன் மாமா தனியா படுக்க பயமா இருக்கா? ஏய், ஹே கனி, அவர் என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா? அவர் என்ன பச்சை குழந்தையா என்ன? வேணா ரத்னா கூட படுத்துக்கிட்டான். அண்ணே, இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் கனி கூட தான் படுப்பேன். தயவு செஞ்சு வேற யாரு கூடயும் படுக்க சொல்லாத. மாமா விடுங்க மாமா, எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். குடுல. நூத்தி 50 போலீசாருக்கு அரசு பதக்கம். ஆ? ஏடி, ஆரடி அங்க கதவை பூட்டி வச்சதே? நான் தான். அதுக்கு என்னவா இப்போ? சாமிக்கு விளக்கேத்துனா காத்துல அணைஞ்சு போகுது, அதான் கொஞ்ச நேரம் சாத்தி வச்சேன். சரி, அங்க கதவை தட்டுன்னு தட்டிக்கிட்டாங்களே, ஆறு கதவை தட்டுறாங்கன்னு என்னன்னு போய் பாரு. நான் இங்க சாமிக்கு பூவை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன வெட்டியா முறிச்சுக்கிட்டு இருக்கீங்க? போய் திறந்து என்னன்னு கேளுங்க. ஏடியே, என்ன திமிரு ஜாஸ்தியா உயிருச்சோ? ஆறு கதவை இப்படி தட்டுறாப்ல. ஏடா, அந்த வெறும்ப தங்கச்சி நீ போய் திறந்தா என்னமா? ஏடா, ஒன்னியத்தா என்ன காது என்ன டும்மா? என்ன புட்டுக்கு சாக்காது? போ போய் கதவை திறக்க வேண்டியதானே? பட்டு பட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல வெறும்ப தங்கச்சி. அப்படி இங்க யாரும் இல்ல. எங்க வீட்ல சாமி முன்னாடி உட்கார வச்சு எனக்கு எசக்கின்னு பேரு வச்சிருக்காவோ. மைனி, சூப்பர் கவுண்டர் மைனி. முட்டை ஓட்டுக்கு மூஞ்சி செத்து போச்சு. தேங்க்யூ சிவபாலா. எல்லாத்துக்கும் கொழுப்பு ஏறி போச்சு இந்த வீட்டுல. இருக்கு எல்லாரும் வைக்க. அந்த காலத்துக்கு அது உடைச்சு விட்டாரு. நீ
தாண்டா தம்பி. என்னல திரு திருன்னு முழிக்கிற? ஏலே தம்பி ராசா, நான் தூக்கி வளர்த்த என் தங்கமே, நல்லா இருக்கியா? ஜெயில இருந்தப்ப உன்னை நினைக்காத நாளே இல்ல. ஜெயில இருந்து வெளியில வந்ததும் நேர திருவனந்தபுரம் சாமி கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். பிரசாதம் எடுத்துக்க.